ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் சேனல் பேர் வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எல்லாரும் நிறைய பேர். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களது கமெண்ட்ஸ், உங்களது ஏதாவது சொல்கிறது எனக்கு வந்து ஃபீட்பேக் எனக்கு கொஞ்சம் தெரியணும். அது கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. யாரும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் தெரியும்ல, நான் எப்படி வீடியோ போடணும், என்ன பேசணும், எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ யாரும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டேறீங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. நான் வந்து நிறைய வீடியோ போடுவேன் மணி சேவிங்ஸ் பற்றி, கோல்டு சேவிங் பற்றி, மோட்டிவேஷன் டிப்ஸ். போய் பாருங்க இந்த சேனல். நான் அதுக்காக தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அதையும் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் என்னுடைய ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட், எனக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் வேணும் உங்கள்கிட்ட இருந்து. நீ வீடியோ போடுறேன், அது என்ன சொல்ற தம்ப்லைன் கரெக்டாக நான் கிரியேட் பண்ணி போடுறேன். எந்த வாய்ஸும் ஒழுங்காக தான் வருது. நான் வந்து ஒரு சின்ன ஒரு மைக் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும் இந்த சின்ன ஒரு மைக். இந்த சின்ன ஒரு மைக் அது என் பையன்து. அவன் யூஸ் பண்ண மாட்டான், அதுக்கு நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு வியூஸ் போக மாட்டுது. போனால் வந்து மிஞ்சி மிஞ்சி ஒரு 10-15 அப்படிதான் வியூஸ் போகுது. ஆனால் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலும் அது மட்டும் வந்து 1.4 1.3K அப்படி போகுது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் வந்து அது எப்படி என்னன்னு வந்து கரெக்ட் பண்ணது எனக்கு உதவியாக இருக்கும். அதுதான் உங்கள்கிட்ட நான் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க, அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. என்னை வந்து உங்கள் சொந்த ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு சகோதரியாக நினச்சிட்டு ப்ளீஸ் எல்லாருக்கும் நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் லாஸ்ட் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 கிரியேட் பண்ண இந்த யூடியூப் சேனல், அதுவும் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளேஃபுல் மோட்ல, ஒரு விளையாட்டுத்தனமா பசங்கள்ட்ட நான் சொன்னேன், நானும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணட்டுமா, நாளைக்கு வயசான காலத்துல வந்து நான் வந்து வேலைக்கெல்லாம் போக முடியாது, இது ஒரு சேனல் தான், நான் வந்து என்னை பத்தி ஏதாவது சொல்லி ஏதாவது ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணதான் இந்த சேனல். அது 10ஆம் தேதி ஆகஸ்ட் 2024. அப்புறம் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன்னா 10ஆம் தேதி ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரையும் நான் வந்து ரொம்ப பெரிய ஒரு குழப்பத்துல இருந்தேன். நான் வந்து இது ஒரு யூடியூப் வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம். இது நிறைய பேர் வருவாங்க போவாங்க, நிறைய வந்து கமெண்ட்ஸ் வரும். குட் கமெண்ட்ஸ் இருக்கும், பேட் கமெண்ட்ஸ் இருக்கும். சில பேர் நம்மளது பொறாமையில ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் பார்க்கல யூடியூப் எல்லாம். அது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு மனசுக்குள்ள. அதுக்கு நான் வந்து அதை மூவ் பண்ணது கொஞ்சம் ஒரு தயக்கமா இருந்துச்சு. கடைசியில வந்து நான் எதுக்கு நம்மளும் எவ்வளவு பேரு பேட் கமெண்ட்ஸ், அவங்களாம் வாழ்க்கையில வாழ இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம பின்னாடி வந்து குறை சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த குறைய நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து முன்னுக்கு போக முடியாது. கரெக்ட் தானே? இது உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நம்ம வந்து எந்த ஒரு வட்டத்துல இருக்குமே அதே வட்டத்துல தான் இருக்கும். அந்த வட்டத்தை விட்டு வெளியே போகும். நம்மள வந்து தப்பா சொல்றது நிறைய பேர் நம்ம பின்னாடி இருப்பாங்க. நம்ம முதுகு பின்னால வந்து ரொம்ப பெரிய வந்து நம்மள வந்து நான் என்ன சொல்ற பேரு கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா வந்து நம்ம அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்ம வந்து வாழ்க்கையில வந்து ஜெயிக்க முடியாது. அந்த ஒரு நோக்கத்தை வந்து ஒரு தைரியத்தோட வந்து நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண போனேன். நவம்பர் எண்டு ஒரு 27ஆம் தேதி நினைக்கிறேன். எங்களது ஒரு ஃபீஸ், எங்க கிரைசேக்கிங் ஃபீஸ், அது சண்டேக்கு இருந்துச்சு. சண்டே தான் கரெக்ட். நான் சாட்டர்டேக்கு வீடியோ கிரியேட் பண்ணேன். அது வந்து நெக்ஸ்ட் டே சண்டேக்கு வந்து நான் வந்து அப்லோட் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போய் பாருங்க. அது வந்து 27 நவம்பர் இருக்கும், கிரைசேக்கிங் ஃபீஸ் டே. அதுக்கப்புறம் எங்களது கிறிஸ்மஸ் வந்து அட்வென்ட் சீசன் ஸ்டார்ட் ஆச்சு அடுத்த நெக்ஸ்ட் சண்டேலேருந்து. ஃபர்ஸ்ட் சண்டே அட்வென்ட்க்கு முதல்ல வர சண்டே கிரைசேக்கிங் ஃபீஸ் இருந்துச்சு. அப்படின்னு நான் வந்து அன்னைதான் இந்த வீடியோ நான் போட்டேன். ஒரு நல்ல ஒரு தைரியத்தோட நானும் ஜெயிப்பேன் இந்த யூடியூப்லன்னு போட்டேன். ஆனா வந்து இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு ஒரு கான்ஃபிடென்டே இல்லை. இது வந்து எனக்கு இது வரைக்கும் எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நான் வந்து எப்படி அவங்களுக்கு இவங்களுக்கு சொல்லி சொல்லி உங்களுக்கு தெரியும்ல, நம்ம 4 ஃப்ரெண்டுக்கு சொல்லுவோம், அவங்க 4 ஃப்ரெண்டுக்கு போக சொல்லுவாங்க அப்படின்னு வந்து சப்ஸ்கிரைப் வந்து 1179, 1179 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஆனா வாட்சிங் ஹவர்ஸ் தான் ஒன்றும் சரியா தெரிய மாட்டுது. அது வந்து ஒய்டி சேனல்ல போய் நான் பாக்குறாங்க வந்து அங்க வந்து 29.9, 50.9 வருது. அது டோட்டல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9/10 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வேணும்ல. அதுக்கு மேல வந்து நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு அது எங்க தெரியும்னு எனக்கு தெரிய மாட்டுது. நம்ம எங்க போய் அது சர்ச் பண்ணா நமக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு கமெண்ட்ஸ் நான் வந்து போய் அதை செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுதான் நான் ஒன்னே சொல்லதுக்கு இந்த வீடியோ நான் கிரியேட் பண்றேன். சொல்லதுக்கு நான் வந்து விருப்பப்படுறேன். நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம ஜெயிக்கணும்னு ஒண்ணு இருந்தால நம்ம வந்து அதை மூவ் பண்ணிட்டே போகணும். நிறைய தடுமாற்றங்கள் வரும், நிறைய குழப்பங்கள் வரும். அதையும் தாண்டி நம்ம வெளியே வரணும்.
நம்ம அந்த இந்த பயத்தோட இருந்தால நம்ம வந்து வெளியே வர முடியாது. நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன பாரு, இதுக்கு முன்ன நான் யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி 10ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 நான் போட்ட வீடியோ வந்து நவம்பர் எண்டு. ஆல்மோஸ்ட் லைக் 2.5 months நான் வெயிட்டிங்ல இருந்தேன். ஒரு பயம் என்னை வந்து ரொம்ப குழப்பத்துல கொண்டு போச்சு. கடைசியில நானே எடுத்த முடிவு தான், பார்க்கலாம், போய் தான் பார்க்கலாமே என்ன நடக்குதுன்னு. நான் இன்னைக்கு வந்து 1179 சப்ஸ்கிரைபர் நான் கொண்டு வரலையே. அதுமாரி உங்களாலேயும் முடியும். உங்களுக்கு எது உங்களுக்கு தோணுதோ, எந்த ஒரு ஸ்கில் உங்களுக்கு தெரியுதோ, அதை வச்சு நீங்க வந்து மேற்கொண்டு போகிறது வந்து நீங்க வந்து ஒரு துணிச்சலோ போனாதான் நீங்க ஜெயிக்க முடியும். இது வந்து நான் வந்து எதுக்கு சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் சொல்றேன். நம்ம வந்து ஃபேமிலியில வந்து நம்ம குழந்தைகள் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குடும்பம் நடக்காது. நம்ம அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு சொல்லிதான் புரிய வைக்க முடியும். சில பேர் வந்து அந்த ஒரு பயம் இருக்கும், மனசுல பயம் இருக்கும். இது செஞ்சா நம்ம தோந்துருவோமோ, இது இப்படி போனா நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோமோ, நம்ம பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து கே நம்மள நம்மளை பத்தி தப்பா பேசுகிற ஒரு கூட்டமே இருக்கும். அதை பத்தி நம்ம நினைச்சு நம்ம வந்து ஜெயிக்க மாட்டோம். நம்ம அதை ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டோம். அதெல்லாம் தவிர்த்து வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டே போகணும். இதுதான் நான் சொல்றேன். அடுத்து வந்து நம்ம வந்து எது நினைக்கிறோமோ அதை பத்தி நம்ம வந்து ஆல்வேஸ் வந்து எழுதணும். பேப்பர்ல எழுதி வச்சு, இது நான் செய்ய போறேன், இங்க பாருங்க, நீங்க நம்ப மாட்டீங்க நான் என்ன எழுதி வச்சிருக்கேன் பாரு. இதெல்லாம் இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு வந்து வீடியோ கிரியேட் பண்ண நான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அது பிறகுதான் வந்து முதல்ல நான் என்ன போட்டேன், நான் லாஸ்ட் வீக்ல வந்து ஹெல்த் கான்ஃபிடன்ஸ் இன் சேவிங் அண்ட் பிளானிங். அந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 146 வியூஸ் தான் வந்திருக்கு. 2வது வீடியோ ஒரு லாஸ்ட் மண்டேக்கு நான் போட்டேன். நான் இன்னொன்னு இந்த வாரத்து மண்டேல போட்டேன். நான் 28ஆம் தேதி போட்டேன். 10 ஸ்டெப்ஸ் டு சேவ் மணி டு பிகம் ரிச். 10 வந்து படிகள், ஒரு 10 ஸ்டெப் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து பணத்தை சேமிச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு பணக்காரங்களும் ஆகணும்னு அந்த ஒரு வீடியோ போட்டேன். அதுல வந்து ஜஸ்ட் ஒரு 7-8 வந்திருக்கு. அப்போ அன்னைக்கு வந்து நைட்டு அதுக்கு அடுத்த நைட் நான் ஒரு ஷார்ட் வீடியோ கிரியேட் பண்ணேன். இப்படி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கன்னு. அது நீங்க நம்ப மாட்டீங்க, அது வந்து ஹார்ட்லி ஒரு 1 minute 13 செகண்ட் நினைக்கிறேன் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ. அதுக்கு அப்படியே 1.4K வியூஸ் வந்துருக்கு. ஆனா அந்த லாங் வீடியோ ஒரு 17 நிமிஷம் போட்ட போல அது வந்து 7-8 வந்திருக்கு இல்லையா. இது எதுக்கு இப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2வது ஒரு சின்ன டிப்ஸ் இந்த வீடியோல நான் சொல்லதுக்கு விருப்பப்படுறேன். நம்ம வந்து சில பேர் வந்து வீக்கெண்ட் வரும் பாரு, ஃப்ரைடே சாட்டர்டே, அப்போ வந்து ஃபேமிலிகிட்ட வந்து அவுட்டிங் போவாங்க. அதை கொஞ்சம் நம்ம தவிர்த்தால நம்ம நிறைய பணத்தை வந்து மிச்சம் பண்ண முடியும். அப்படியே நான் வந்து அவுட்டிங் போகக்கூடாது நான் சொல்லலை, வெளியே போய் சாப்பிடணும் அப்படி சொல்ல. நம்ம வந்து அந்த தேவையான பொருளை வந்து நம்ம வந்து வாங்கி வீட்டில் வச்சு சமைச்சா வந்து ஒரு வேளைக்கு 2 வேளை நம்ம சாப்பிட முடியும்ல. மத்தியானம் லஞ்சு சாப்பிட முடியும். அது வந்து இருக்கும்ல மிச்சம். அது நம்ம ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு வச்சுக்கலாம், இல்லை டின்னருக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இஷ்டமா இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம வந்து மட்டன் பிரியாணி சாப்பிடணும், வெளியே போய் ஃபேமிலியோட போய் சாப்பிடணும்னு நினைப்பீங்க. அப்போ வந்து அப்ப என்ன செய்யணும், நம்ம அந்த மட்டன் அது தேவையான எல்லா பொருளும் வாங்கி வீட்டில் வச்சு சமைச்சா வந்து நம்ம வந்து குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் நம்மளுக்கு. அது ஒரு மனசுல ஒரு திருப்தி இருக்கும் நம்மளுக்கு. வெளியே போய் சாப்பிட்டு வந்து இப்போ வந்து மழை காலத்துல இங்க பாம்பேல மழை காலம், மழை காலத்துல வந்து அது வந்து நம்மளது வயிற்று தான் கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஏதோ மருந்து வாங்கி சாப்பிடணும், மெடிக்கல் எதுக்கு அந்த ஒரு வேதனை நம்மளுக்கு. அதை விட வந்து நம்ம வந்து வாங்கி அதை சமைச்சு நம்ம வீட்டுல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நம்ம ஃபேமிலியோட சந்தோஷமா இருந்தா அது எவ்வளவு நல்லது. இது நம்ம நிறைய பணத்தை மிச்சம் பண்ணுவோம். இப்ப நம்ம வெளியே போறோம்னு நினைச்சுக்கோங்க, வெளியே போய் சாப்பிடணும்னு நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட், வண்டியில போகணும், கார் புக் பண்ணணும், போகணும் வரணும், அங்க உட்காந்து சாப்பிடணும், சாப்பிட்டோம் வீட்டுக்கு வர மாட்டோம், எங்கேயாவது மாலுக்கு போவோம், ஒரு மூவி பார்க்க போகிறது ஒரு மனசு வரும். அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு வீட்டுல அழகா வந்து வீட்டுல சமைச்சிட்டு வீட்டுல வந்து புது புது படம், நிறைய படம் வருது, படத்தை பார்த்துட்டு இல்லை இந்த நெட்ஃபிளிக்ஸ் இருக்குது அதுல ஏதாவது ஒரு சீரீஸ் பார்த்து இந்த மாதிரி வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியல. இதுல நம்ம எவ்வளவு பணத்தை நம்ம சேமிக்க முடியும் பாருங்க நீங்க. இதுதான் நான் சொல்றதுக்கு நான் வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணேன். அதுக்கு ஏன் நினைச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து நம்மளை பத்தி ஏதாவது சொன்னா அவங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு கைடு பண்ணுவாங்களே. நான் எனக்கு எதுக்கு இந்த வியூஸ் வந்து கம்மியா போகுது, நான் எங்க தப்பு பண்றேன், அதை பத்தி எனக்கு ஏதாவது ஒரு 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 ஹெல்ப் கிடைக்கும்னு நினைச்சுதான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அந்த வீடியோவை கடைசி வரை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.